இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் தமிழ் மாதத்திற்கு உரியான ராசி பலன்கள் பார்க்குறோம். இந்த தமிழ் மாதத்தில் கார்த்திகை மாதம் இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்க போகிறது, உடைய கார்த்திகை மாதத்தில் நிகழ இருக்கக்கூடிய இந்த அதாவது பலன்கள் என்ன, பரிகாரம் என்ன, அதை வச்சு அந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வேறு பெல் எடுத்துனா ஆள் வரும், ஆள் கொடுத்துருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. இந்த கார்த்திகை மாத கிரகங்களை பார்க்கும் பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் நம்ம ஒவ்வொரு வீடியோவுக்கும் நம்ம ஒவ்வொரு இடம் போட போகிறோங்க. அப்போ ஒவ்வொரு ராசி அப்படிங்கிறது பார்க்குறோம். மேஷ ராசியில் 3 நட்சத்திரம். அப்படி இந்த கார்த்திகை மாதத்தில் மேஷ ராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தருகிறார்? கார்த்திகை நட்சத்திரம் ரொம்ப சிறப்புக்குரியது. இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் நம்ம ரொம்ப நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் விசேஷங்கள் இறந்த மாதமாகவும் ஆன்மீகம் தொடர்ந்த மாதமாகவும் இந்த மாதம் இருக்குதுங்க. ஆன்மீகம் சார்ந்து பார்க்குறாக்க ஐயப்பன் கோவிலில் மாலை அணிவித்து, ஐயப்பனுக்காக மாலை அணிவித்து 48 நாள் விரதம் எடுத்து கால்நடையாக சென்று ஐயப்பனை தரிசித்து வரக்கூடிய ஐயப்பக்கூடிய பக்தக்கூடிய அனைவருக்கும் இந்த கார்த்திகை மாத ராசி பலன்களும் முருகனுக்கு விசேஷம் கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேசி யோகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கார்த்திகை மாதத்துலையும் நடக்கக்கூடியது. அது இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேசி யோகம், சச யோகம் அப்படிங்க ஒவ்வொரு யோகமும் நிறையா இருக்குது. இதில் கிரக நிலைகள் பார்க்கும்பொழுது நமக்கு 12 வீடுகளில் முதலாவது வீடு மேஷராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாத ராசி பலன்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த கார்த்திகை மாத ராசி பலன்கள் மேஷராசி என்பதற்கு கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தருகிறார் அதை பற்றி பார்க்க இருக்கிறோம். அப்போ கிரகனுடைய சஞ்சாரம் என்பது உடைய 2ஆம் இடம், தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் குரு வக்ரமிட்டிருக்கிறார், சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறார். குரு சந்திர யோகம் என்பது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்குதுங்க. இப்போ மேஷராசியில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தொடர்ந்து நம்முடைய இதே வீடியோ இப்பொழுது நம்ம பலன்கள் பார்க்க இருக்கிறோம். சுகஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானம் 4ஆம் இடம், 4ஆம் இடத்தில் செவ்வாய் நீசம் பெற்றிருக்கார். இங்கே கடகராசியிலே அமர்ந்து உட்கார்ந்திருக்கிறார். ரணருண ரோக ஸ்தானத்தில் கேது, உங்களுக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கேது சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். உடல்நலில் அக்கறை தேவைப்படுங்க. அஷ்டம ஸ்தானத்தில் 8ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் வக்கரமிட்டு உட்கார்ந்துருக்குதுங்க. பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இந்த மாற இருக்கார். பாக்கியஸ்தானம் என்பது உங்களுக்கு பார்க்குறோம். அடுத்தது லாபஸ்தானத்தில் சனி, அயனசேன போகஸ்தானத்தில் ராகுவும் இந்த கிரகநிலையில் உள்ளது. இந்த கிரக நிலைகளுடைய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது? கிரகனுடைய மாற்றங்கள் 3/12/2024 அன்று சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து உங்கள் தொழில் ஸ்தானத்திற்கு மாற இருக்கார். அப்போ 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், அதிலிருந்து 11ஆம் இடத்துக்கு 13/12/2024 அப்புறம் மாற இருக்கிறார்கள். அடுத்து பார்க்கும்போது பலன்கள் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார், உங்களுக்கு பரிகாரம் என்ன, முழுமையாக தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் ஒரு தூண்டுதமாக இருக்குது தான் நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணுறது. ரத்தம் சம்பந்தமான உடலுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் மேஷராசி அன்பர்களே, நீங்கள் பூமிக்காரனாக செவ்வாயை ராசிநாதர் கொண்டவர்கள். இந்த மாதம் நீங்கள் ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலன்கள் தர இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. மருத்துவம் சார்ந்த செலவுகள் குறை இருக்குதுங்க. அடுத்தவர்களுக்கு உதவும் முன் யோசித்து செயல்படுங்கள். 3ஆம் மனிதனின் தலையிட்டால் பிரச்சனைகள் சுமமாக முடிய இருக்குதுங்க. தொழில் செய்யக்கூடிய மேஷராசி என்பர்கள், அப்போ இந்த கார்த்திகை மாத கிரக நிலை அடிப்படையில் நம்ம இந்த தொழில் எப்படி இருக்க போகிறது மேஷராசி என்பதற்கு. தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் நீங்கும். பணவரத்து திருப்திகரமாக இருக்க போதுங்க. வாடிக்கையாளருடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்து நன்மை தர இருக்குதுங்க. வியாபார சாதத்துக்கு புதிதாக இடம் வாங்குவீங்க. உத்தியோகத்தில் கூடுதல் பணிச்சுமை ஏற்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குதுங்க. இருப்பினும் நற்பெயர் கிட்டும்.
மேல் அதிகாரியுடைய உங்கள் மீதான நல்ல எண்ணங்கள் மேலோங்கும். பணி நிமித்தமாக பயணங்கள் ஏற்படலாங்க. அடுத்த குடும்ப சார்ந்த இந்த மேஷராசி என்பர்கள் எப்படி போகிறாங்க. குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்க இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கு ஒருவருக்கு ஒரு அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. உறவினர்கள் வருகையால் ஆடை ஆபரணம் சேர்க்கை உண்டாக இருக்குதுங்க. குடும்ப உறுப்பினரிடம் பேசும்பொழுது வார்த்தை கோர்த்து பேசுவது அவசியம். பெண்களுக்கு சமையல் செய்யும் போது கவனம் தேவை. மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாக இருக்குதுங்க. கவனம் தேவை. அரசியல் இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் மேஷராசி என்பதற்கு எப்படி இருக்க போகிறது. பெயர் புகழ் கௌரவமும் யாவும் தேடி வர இருக்குதுங்க. மக்களுடைய ஆதரவை பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் உயர இருக்குது இந்த காலகட்டம். கலைத்துறையில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு அந்த கார்த்திகை மாதத்தில் திறமைக்கேற்ற கதாபாத்திரங்கள் கிடைக்கப்பெற்று ரசிகனுடைய ஆதரவை பெற இருக்கீங்க. இதுவரை நிலுவையில் இருந்த பணத்தொகை கைக்கு வந்து சேர இருக்குதுங்க. சுகவாழ்வு சொகுசு வாழ்வும் யாவும் சிறப்பாக அமைய இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. இதுவரைக்கும் மேஷராசி என்பர்கள் பலனை தெரிந்து கொண்டீங்க. இதை தொடர்ந்து நட்சத்திரக்காரர்கள், முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது மேஷராசியிலேயே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் கார்த்திகை மாத கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்பொழுது பணவரத்து இருக்குதுங்க. எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும். வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நன்மை தருங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது. வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும். வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டி இருக்குதுங்க. வரவேண்டிய பாக்கிகள் தாமாக வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைந்து தெரிந்து வேண்டியிருக்குங்க. சக பணியாளரிடம் வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அடுத்தது 3வது நட்சத்திரம். இந்த மாதம் கார்த்திகை மாதத்தை பார்க்கும்பொழுது குடும்பத்தில் விருந்தினர் வருகையால் திடீர் செலவுகள் வர இருக்குதுங்க. சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள குடும்பத்தினுடன் வெளியூர்களுக்கு செல்ல வேண்டியிருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயம் ஒன்று வாக்குவாதம் ஏற்பட்டுருக்குங்க. நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டம் தினம் இந்த மாதம் நவம்பர் மாதம் 30, டிசம்பர் 1, 2 ஆகியதில் சந்திராஷ்டம் இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்வது நவம்பர் மாதம் 23, 24. உடைய அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்ப்பிறை புதன் வெள்ளி, தேய்ப்பிறை புதன் வெள்ளிங்க. பரிகாரத்தை பொறுத்தவரையில் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு அர்ச்சனை செய்து நன்மை பயக்கும். துர்க்காமனை செவ்வாய்க்கிழமைகளில் பூஜித்து வணங்கி வாருங்கள். எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த நல்லதொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் உங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்களுடைய யூடியூப் சேனலுங்க. அதாவது உங்களுடைய ஜோதிட சம்பந்த கேள்விகளுக்கும் ஜாதகமாக விரும்பினால் நம்முடைய சேனலில் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு உடனும் பதில் அளிக்கப்படுங்க. அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிவு சந்திக்கும் வரை உங்களுடைய நன்றி, வணக்கங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள்.